Welcome back to the new video lesson on classical genetics. This is part 5. In this video lesson we will try to learn about intragenic gene interaction, polygenic inheritance in wheat kernel color. Okay, இந்த ரெண்டு கான்செப்ட் நம்ம பார்க்க ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் இது நம்ம intragenic பார்த்தோம், இது வந்து intragenic. Okay, so let's try to understand that what's the meaning of intragenic gene interaction. So intragenic gene interaction சொல்லும்போது we are trying to understand the gene interaction between two genes. ரெண்டு genes உடைய நடுவில் நடக்க interactions தான் நம்ம பார்க்க ட்ரை பண்ணுறோம். லைக் gene A இருக்கு and gene B இருக்கு. இந்த ரெண்டு ஜீனுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் தான் நம்ம என்ன நடக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து A influences B or B influences A. நம்ம இதை வந்து ஜீனாக சொல்லும் போது இந்த ரெண்டு ஜீனுக்கும் ரெண்டு அலீல்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு ஜீன்ஸ்க்கு ரெண்டு அலீல்ஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே A and A இல்லையா, கேப்ஸ் A ஸ்மால் A இப்போ டாமினன்ட் அட்ரஸ். அதே மாதிரி இந்த பிக்கும் வந்து ரெண்டு இருக்கும் இல்லையா, கேப்ஸ் B and ஸ்மால் B. சரியா? ஸோ இதுக்கு வந்து these alleles of two different genes, how they are going to interfere with the other's work. இது எப்படி வந்து ஒரு ஜீனோட ஒர்க் இன்னொரு ஜீன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அதுதான் நம்ம பார்த்து புரியறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி B எப்படி A பண்ண போகுது. It also is like a network. Right, and same இந்த சைடில் இருந்தோம். இதை நம்ம புரிய ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு ஜீன் சொல்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டு ஜீன் வந்து ஒரே குரோமோசோம்லேயும் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ்லையும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் நம்மக்கிட்ட பேர் ஆஃப் குரோமோசோம் கலர் மாற்றிப்போம். ஸோ டு டிஃப்ரென்ஷியேட் தி குரோமோசோம் இல்லையா. ஓகே, ஸோ இன்னொரு குரோமோசோம் இருக்கு. ரெண்டு கண்டிஷன் புரிய ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிஷன் 1 கண்டிஷன் 2. ஸோ கண்டிஷன் 1 சொல்லும்போது ஒரே குரோமோசோமில் வந்து ரெண்டு ஜீனும் இருக்கலாம், பட் இன் டிஃப்ரெண்ட் லோக்கஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஜீன் இருக்கலாம், அதே மாதிரி இங்கே ஒரு ஜீன் இருக்கலாம். இது ஒரே குரோமோசோம் தான், பட் லோக்கஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜீன் A, இது ஜீன் B. ரைட்டா? சிமிலர்லி இங்கேயும் A and B இருக்கலாம். சரி, ஸோ சொல்வது நாட் கன்ஃபியூஸ் வித் அலீல்ஸ். சரியா? we are talking about genes. ஸோ இங்கே வந்து ஜீன் A இருக்கலாம் and gene B இருக்கலாம் இல்லை, கீழே gene B இருக்கலாம், but they both are in same chromosome. செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா வேற குரோமோசோம்ஸில் இருக்கலாம், வேற குரோமோசோம்ஸில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A வந்து ஒரு குரோமோசோமில் இருக்குன்னா B வந்து வேற ஒரு குரோமோசோமில் இருக்கலாம். சாரி, சரியா? ஓகே, ரைட்டா? ஸோ இங்கே ஒரு குரோமோசோமில் A இருக்குது, இன்னொரு குரோமோசோமில் B இருக்குது. ரைட்டா? ஸோ இங்கேயும் வந்து டாமினன்ட்
and recessive இருக்கு, இங்கே dominant and recessive இருக்கு. So how they are interacting with each other, அதனால வந்து என்ன phenotype they create because of that interaction. சரியா? And they can create different phenotype based on their interaction. Right? Okay. So clear? I hope so. Okay, பாருங்க. So it is கொடுத்துருக்கா, it can be dominant epistasis. dominant epistasis சொல்லும்போது it is a gene interaction தான், சரியா? in which two alleles of a gene, for example நம்ம A gene இருக்கும்போது there are two alleles இல்லையா? A allele, that is இங்க போடுறோம் dominant allele, and recessive allele. At one locus interfere and suppress or marks. interfere பண்ணலாம் இல்ல suppress பண்ணலாம் இல்ல even mask பண்ணலாம். யார பண்ணலாம்? The phenotype expression of a different pair of allele of another gene at another locus. So வேற locusல இருக்கிற ஒரு gene இருக்கு இல்லையா, அதுவும் வந்து dominant and recessive இருக்குல்ல, அது dominant recessive இருக்கு, ரைட்டா? அதை வந்து இன்டர்ஃபியர் பண்ணலாம், இல்லை சப்ரஸ் பண்ணலாம், இல்லை மாஸ்க் பண்ணலாம், and because of which the phenotype changes. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, the gene that suppresses or masks the phenotype expression of a gene at another locus is known as epistatic gene. அதாவது if A is suppressing B, then we will say that A is epistatic gene. சரியா? ஸோ A வந்து B சப்ரஸ் பண்ணுச்சுன்னா, ரைட்? if A suppress B, இல்லையா? A தான் B suppress பண்ணு, then we will say A is epistatic gene. Okay. B யார் சப்ரஸ் பண்ணுறா? A பண்ணுறாங்க இல்லையா? A பண்ணுது இல்லையா? B சப்ரஸ் பண்ணுது. ஸோ அதனால் B சப்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, A சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ எது சப்ரஸ் பண்ணுதோ அது எபிஸ்டாட்டிக், எது சப்ரஸ் ஆகிக்கிடுதோ அது வந்து ஹைப்போஸ்டாட்டிக். ஸோ B இஸ் ஹைப்போஸ்டாட்டிக். ரைட்டா? ஸோ என்னென்னா இப்படி புரிஞ்சுக்கலாமா? B உடைய தலை மேலே வந்து A வந்து உட்காந்துருக்கு, ரைட்டா? ஸோ அதனால் இதை நம்ம இப்படியா வச்சுக்கோங்க. ஸோ யூ ஆல்ரெடி நோன்லாம் எப்பி அண்ட் ஹைப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேர்ட் நீங்கள் வந்து 11th கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூரோ படிச்சிருந்தீங்கன்னா எபிதாலமஸ் ஹைப்போதாலமஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? இல்லை வந்து பாட்னியில் வந்து எபிடர்மிஸ் ஹைப்போடர்மிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். எப்பி வந்து வெளியே இருக்கும், ஹைப்போ வந்து உள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வந்து மேலே இருக்க வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஏ தான் வந்து பிஏ டாமினேட் பண்ணுது இல்லையா? ஏ வந்து பிஏ டாமினேட் பண்ணுது. ஸோ எது டாமினேட் பண்ணுதோ அதை வந்து நம்ம எபிஸ்டாட்டிக் சொல்கிறோம். எதை டாமினேட் பண்ணுறோமோ அதை வந்து ஹைப்போஸ்டாட்டிக் சொல்கிறோம், ரைட்டா? ஸோ அதர்வைஸ் இப்படி நீங்கள் வச்சுக்கலாம், தட் ஏ வந்து கிங் அண்ட் பி வந்து பப்ளிக், ரைட்டா? ஓகே. ஆர் ஏ வந்து லீடர் வச்சுக்கோங்க, பி வந்து ஃபாலோவர் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ வந்து ஏ வந்து பிஏ டாமினேட் பண்ணுது. பட் ரிமெம்பர் தட் இங்கே பி வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் அலீல் ஆர் டிஃப்ரெண்ட் ஜீன், ஏ இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜீன், ரெண்டுமே சேம் கிடையாது. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தி டாமினன்ட் அண்ட் ரெசசிவ், அது கூட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜீன், சரி? ஏ இஸ் வேறு ஜீன், பி இஸ் வேறு ஜீன், சரியா? ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரைட்டா? ஓகே. த ஜீன் ஹூஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் இன்டர்ஃபேர்ட்
by non-allelic gene and prevented from exhibiting its character is known as hypostatic. அதான் சொன்னேன் இல்லையா. ஸோ எதுவுடைய கேரக்டர் வந்து இன்ஹிபிட் ஆகுதோ, அது காட்ட முடியலையோ, ப்ரிவெண்ட் ஆகுதோ, சரியா, அதை வந்து நம்ம ஹைப்போஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். எது பண்ணுதோ அதை வந்து எபிஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். கிளியர்? ஓகே. When both the genes are present together, the phenotype is determined by the epistatic gene and not by the hypostatic gene. For example, வந்து ஒரு காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு காம்பினேஷனில் வந்து இப்படி இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று வச்சுக்கலாம் இல்லையா. என்ன சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனில் வந்து ரெண்டு காம்பினேஷனும் இருக்குது வச்சுக்கோங்க. ஏயும் இருக்குது, பியும் இருக்குது. ஓகே. ஸோ லெட்ஸ் see a new combination. இந்த காம்பினேஷன் என்னென்னா ஏயும் இருக்குது, பியும் இருக்குது. சரியா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் போட்டுக்கிடுவோம். ஏ அண்ட் பி போட்டுக்கலாம். தென் ஏ பி போட்டுக்கலாம். ஸ்மால் ஏ கேப்ஸ் பி போட்டுக்கலாம். ஸ்மால் ஏ ஸ்மால் பி போட்டுக்கலாம். சரியா. ரைட். ஓகே. ஸோ சி. So in the condition, let's assume that A is epistatic and B is hypostatic. A வந்து epistatic and B வந்து hypostatic. Right? So in such condition, எங்கெல்லாம் A available இருக்கோ அங்க வந்து A ஓட character தான் express ஆகும். A's character is expressed. என்ன மீனிங்? எபிஸ்டாட்டிக் உடைய கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். and hypostatic character express ஆகாது. சரி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா சம்மர் ஸ்குவாஷ் இல்லையா. சம்மர் ஸ்குவாஷ் என்னென்னா, நம்ம வெள்ளரிக்காய் பார்க்குறோம் இல்லையா. வெள்ளரிக்காய் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் எங்கேயாச்சும் போய் வாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். சரி. அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ரைட்டா. ஸோ இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இந்த வெள்ளரிக்காயோடைய கலர் இருக்கு இல்லையா, சம்மர் ஸ்குவாஷோடைய கலர் இருக்கு இல்லையா. ஓகே. அதுக்கு வேண்டிய டாமினன்ட் அலீல் இருக்கு இல்லையா, W கேப்ஸ் W இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் இருக்கும். ரெசசிவாக இருந்துச்சுன்னா கலர்ட் ஃப்ரூட்டாக இருக்கும். ரைட்டா. இஃப் இட் ரெசசிவாக இருந்துச்சுன்னா ஒரு கலர்ட் ஃப்ரூட்டாக வரும். அதாவது கேப்ஸ் W இருக்குன்னா ஒயிட் தான் இருக்கும், வேறு சான்ஸே கிடையாது. ஸ்மால் W இருந்துச்சுன்னா கலர்டாக இருக்கும். ரைட்டா. தட் மீன்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ கேப்ஸ் W இருக்கும்போது allele is dominant that masks the expression of any color. வேறு எந்த கலரும் வரக்கூடாது. சரியா. அது ஒயிட் மட்டும் தான் வரும். இன் another locus, நமக்கு B எக்ஸாம்பிள் கொடுத்தோம்ல, இங்கே W and G வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா. இன் another locus hypostatic allele G இருக்கு. சரியா. is for yellow fruit and its recessive allele is G for green fruit. சரியா. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நான் இதை erase பண்ணிக்கிறேன். Let me erase and make you understand. ஓகே. ஸோ இங்கே ஏபி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அங்கே வந்து W சொல்லியிருக்காங்க. சரியா. W and G வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ W இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒயிட் கலர் தான் இருக்கும். ஸ்மால் W இருந்துச்சுன்னா வேறு அதர் கலர்ஸ் இருக்கலாம். ரைட்டா. ஸோ அது எப்படி பண்ணுது? கேன் யூ கெஸ்? எனி ஐடியா எப்படி ஆகும் இது? ஞாபகம் வச்சுக்கோங்க, W வந்து எபிஸ்டாட்டிக் ஜீன் அண்ட் G வந்து ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன். ரைட்டா. ஓகே. லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ இங்கே ரெண்டு அலீல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து let's try. So we have W.
சரியா. டபிள்யூன்னு ஒரு ஜீன் இருக்குது அண்ட் ஜீன் ஒரு ஜீன் இருக்குது சரியா. அண்ட் இது அஃப்கோர்ஸ் இதுக்கும் வந்து டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் இருக்கும், டாமினன்ட் இருக்கும் அண்ட் ரெசசிவ் இருக்கும் இல்லையா. ஸோ கேப்ஸ் அண்ட் ஸ்மால் போட்டுக்கலாம். இங்கே வந்து கேப்ஸ் ஜி அண்ட் ஸ்மால் ஜி போட்டுக்கலாம் ரைட்டா. ஸோ கேப்ஸ் இருந்துச்சுன்னா இட் ஆல்வேஸ் ஷோ டபிள்யூ ஒயிட் கலர் லைக் ஐ டோல்ட் யூ. ஸ்மால் இருந்துச்சுன்னா எனி கலர், அதர் கலர். ஸோ இந்த அதர் கலர் இருக்கு இல்லையா, தி அதர் கலர் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி அதர் செட் ஆஃப் ஜீன்ஸ் சரியா. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து இது கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே ஜி சொல்லும்போது ஜியில் வந்து கேப்ஸ் ஜி இருந்துச்சுன்னா ரைட்டா, கேப்ஸ் ஜி இருந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் யூ yellow கலர். ஸ்மால் ஜி இருந்துச்சுன்னா இட்ஸ் கிவ்ஸ் யூ green color ரைட்டா. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இது கிராஸ் பண்ணுறாங்க சரியா. ஸோ கிராஸ் பண்ணும்போது we have white color ஒரு பேரண்ட் another parent yellow color இல்லையா. இங்கே பார்த்தோன்னா W சொல்கிற செட் ஆஃப் ஜீன் வந்து கேப்ஸாக இருக்குது, இங்கே சொல்லும்போது ஜெட் கேப்ஸாக இருக்குது இல்லையா. ஆல்ரெடி we know that W இருந்துச்சுன்னா ஒயிட்டாக வரும் அண்ட் G இருந்துச்சுன்னா க்ரீனாக இருக்கும். அண்ட் மீன்வேல் இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ஸ்மால் ஒய் இருக்கும்போது தே ஷோ கலர், கேப்ஸ் ஒய் ஸ்மால் W இருக்கும்போது ஷோஸ் அ கலர் அண்ட் கேப்ஸ் W இருக்கும்போது இட் ஜஸ்ட் ஷோஸ் ஒயிட் சரியா. ஸோ இதோட காம்பினேஷனில் வி கெட் ஹெட்ரோ ஜைகஸ் கண்டிஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஹெட்ரோசைகஸ் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து வேறு அலீல் இருக்குது இல்லையா. டாமினன்ட் ரெசசிவ் போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் சரியா. ஸோ F1 பார்க்கும்போது வி காட் ஒயிட் கலர் நமக்கு கிடச்சிருக்கு ரைட்டா. ஓகே, அண்ட் திஸ் ஆல் ஒயிட் எல்லாமே ஒயிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதே நம்ம செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது என்னவா கிடைக்கும், செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தீஸ் alleles is going to segregate ஆகும் இல்லை. செக்ரிகேட் ஆனதுக்கப்புறம் they are going to make a different combination சரியா. so let's see. so combination என்னலாம் கிடைக்குது, both dominant, one dominant, other recessive then dominant and both are recessive and same combination வந்து அடுத்த ரோலையும் கொடுத்துருக்கு. so let's take வந்து it's a male part, it's a female part ரைட்டா. when you cross, ஸோ கிராஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, இந்த ஃபுல் ஒயிட் ஜோன் கொடுத்துருக்கு இல்லையா. இந்த ஒயிட் ஜோனில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் W ஆச்சு இருக்கும், சிங்கிள் கேப்ஸ் W ஆச்சு இருக்கும். இங்கே ரெண்டுமே கேப்ஸ் W இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் W இருக்குது, ஒரு சிங்கிள் W இருக்குது, ஒன் சிங்கிள் W சரியா. ஸோ இங்கெல்லாம் அட்லீஸ்ட் மினிமம் 1 W இருந்தாலுமே வந்து இட் சப்ரஸஸ் ஆர் மாஸ்க் தி கேரக்டர் ஆஃப் தி அதர் ஜீன். சரி, அதர் ஜீன் சொல்லும்போது இங்கே G இருக்கு இல்லையா, ஈவன் தோ கேப்ஸ் G இஸ் டாமினன்ட் பட் அதர் டாமினன்ட் இங்கே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ரைட்டா. W உடைய டாமினன்சி தான் ஒர்க் ஆகுது பிகாஸ் W இஸ் தி எபிஸ்டாட்டிக் ஜீன் அண்ட் G இஸ் தி ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் ரைட்டா. அப்போ எப்போ ஒர்க் ஆகுதுன்னா W வந்து இஃப் இட் இஸ் ரெசசிவாக இருக்கும்போது இஃப் இட் இஸ் ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் ரெசசிவாக இருந்துச்சுன்னா அப்போ எபிஸ்டாட்டிக் ஜீன் ரெசசிவாக இருந்துச்சுன்னா அப்போ ஹைப்போஸ்டாட்டிக் ஜீனுடைய எது டாமினன்ட் இருக்கோ அது காட்டும் ரைட்டா. ஸோ யூ கேன் சி த கேப்ஸ் ஜி இருந்துச்சுன்னா திஸ் ஷோஸ் yellow, அட்லீஸ்ட் ஒரு கேப்ஸ் ஜி இருந்தாலுமே இட் ஷோஸ் yellow கலர் காட்டுது. இப்போ வந்து ஹைப்போஸ்டாட்டிக் ஜீனோ ரெசசிவ் அண்ட் எபிஸ்டாட்டிக் ஜீனோ ரெசசிவ் இருந்துச்சுன்னா இட் ஷோஸ் க்ரீன் கலர். இந்த ரேஷியோ பார்த்தோன்னா 12:3:1 ரேஷியோ வருது சரியா. ஸோ வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட், இது வச்சு நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா டாமினன்ட் எபிஸ்டாட்டிக் கண்டிஷனில் வந்து டாமினன்ட் ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாமினன்ட் ஜீனில் வந்து 2 அலீல்ஸ் இருக்கு இல்லையா, டாமினன்ட் அலீல் அண்ட் ரெசசிவ் அலீல். அந்த டாமினன்ட் அலீல் என்ன ஃபினோடைப் கொண்டு வருதோ அந்த ஃபினோடைப் தான் வந்து ஷோ ஆகும். ஹைப்போஸ்டாட்டிக் ஜீனுடைய டாமினன்ட் கண்டிஷன் ஒரு ரெசசிவ் கண்டிஷன் அங்கே ஒர்க் ஆகாது. ரெண்டு கண்டிஷனையும் வந்து டாமினன்ட் எபிஸ்டாட்டிக் ஜீன் வந்து அலீல் வந்து மாஸ்க் பண்ணிடும் சரியா. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கலாம். ஸோ ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஸ்மால் w ஜீனோடைப் இருந்துச்சுன்னா ஒன்லி கலர் ஃப்ரூட் வருது இல்லையா. ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் எங்கெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 இடத்துல வந்துட்டு ஸ்மால் W இருக்குது. 4 இடத்துலையும் பார்த்தோன்னா ஒயிட்டு தவிர வேறு கலர் வந்திருக்கு, எல்லோ வந்திருக்கு இல்லைன்னா க்ரீன் வந்திருக்கு இல்லையா. இந்த 2 கண்டிஷன் இருக்குது இல்லையா, தட் இஸ் 4
4 ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 4 ஃப்ரூட்ஸ்லேயும் பார்த்தோன்னா இட்ஸ் ஸ்மால் w அண்ட் ஸ்மால் w. அந்த ஸ்மால் w ஸ்மால் w காம்பினேஷன் கூட வந்து இஃப் இட் இஸ் கேப்ஸ் g, ஏதாச்சும் ஒரு கேப்ஸ் g இருந்தாலுமே இட் ஷோஸ் yellow. பட் கேப்ஸ் g இல்லாமல் ஸ்மால் g இருந்துச்சுன்னா இட் ஷோஸ் green. ரைட்டா? அவ்வளோதான் இதோடைய கான்செப்ட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோ லெக்சரில் பார்த்துட்டோம். சரியா? ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று வந்து மிராபிலிஸ் ஜலாப்பா இருக்குது, அதுலேயும் பார்த்தோன்னா 1:2:1 ரேஷியோ வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்னாப் ட்ராகன் இருக்குது, அங்கேயும் 1:2:1 ரேஷியோ வந்திருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடாமினன்ஸ் வந்து பிளட் குரூப்பிங், இட்ஸ் எ கோடாமினன்ஸில் என்ன ஆகும், 2 அலீலுடைய எக்ஸ்பிரஷனும் ஷோ ஆகும். ரைட்டா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் வந்து இன்டர்மீடியட் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகும். லைக் ரெட் அண்ட் ஒயிட்டை கிராஸ் பண்ணும்போது பிங்க் கலர் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி. ஓகே, ஸோ கோடாமினன்ஸில் வந்து 1:2:1 ரேஷியோ வரும். ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இன்கம்ப்ளீட் அண்ட் கோடாமினன்ஸ் gives you the same ratio. ஓகே, டாமினன்ட் எபிஸ்டாட்டிக் பார்த்தோன்னா சம்மர் ஸ்குவாஷ் நம்ம பார்த்தோம். ஸோ சம்மர் ஸ்குவாஷில் என்ன ரேஷியோ வந்திருக்குன்னா 12:3:1 வந்திருக்கு. ரெசசிவ் எபிஸ்டாட்டிக்ஸ் நம்ம புக்கில் கொடுக்கல, அதோட ரேஷியோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. that it gives you 9:3:4 ratio. Then duplicate gene with cumulative effect கொடுத்துச்சுன்னா that also gives that gives 9:6:1 ratio. இந்த ரேஷியோலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கலாம், ரெசசிவ் எபிஸ்டாட்டிக் உடைய ஃபினோடைப் ரேஷியோ எவ்வளோ வரும் F2 ஜென்ரேஷனில், இல்லை வந்து டாமினன்ட் எபிஸ்டாட்டிக் உடைய ஃபினோடைப் ரேஷியோ F2 ஜென்ரேஷனில் எவ்வளோ வரும் இருக்கலாம். இல்லை டூப்ளிகேட் ஜீன் வித் cumulative effect F2 ரேஷியோவில் வந்து F2 ரேஷியோ ஃபினோடைப் ரேஷியோவில் வந்து எவ்வளோ வரும் கேட்கலாம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் செகண்ட் பார்ட் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன் 9:7 ரேஷியோ கொடுக்கும். சப்ளிமெண்ட்ரி ஜீன் இருந்துச்சுன்னா 9:3:4 ரேஷியோ கொடுக்கும். இன்ஹிபிட்டரி ஜீன் இருந்துச்சுன்னா 13:3 ரேஷியோ கொடுக்கும். அண்ட் டூப்ளிகேட் ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா 15:1 ரேஷியோ கொடுக்கும். நீங்கள் வந்து எபிஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும், அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வித் ஃபினோடைப் ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கணும். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. ஓகே, தென் கம்ஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட். இதில் கெர்னல் கலர் வச்சு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னா பாலிஜீன் இல்லையா, பாலி அண்ட் ஜீன். ரைட்டா? தட் மீன்ஸ் செவரல் ஜீன்ஸ் கம்பைன் டு கிவ் அ சிங்கிள் ட்ரேட் இல்லையா. ஸோ லைக் ஏ ஜீன், பி ஜீன், சி ஜீன் இருக்கலாம் இல்லையா. அண்ட் தீஸ் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் interact to give you one trait or one character. Right? So A வந்து maybe B வந்து induce பண்ணலாம் or inhibit பண்ணலாம், B வந்து C அதே மாதிரி induce or suppress பண்ணலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. பிகாஸ் ஆஃப் தோஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் we get a polygenic interaction, and polygenic interaction தான் வந்து polygenic inheritance சொல்லுவோம். அந்த polygenic inheritanceனால வர ஒரு கேரக்டர் வந்து more than one gene regulates it. சரியா? ஓகே, ஸோ கொடுத்துருக்க group of genes that together determine a character இல்லையா. that I show you இல்லையா. group of gene இங்கே A B C ன்னு கொடுத்துருக்கேன். group of gene controls or determine a character. ஒரு கேரக்டரை வந்து group of genes வந்து determine பண்ணுச்சுன்னா it we call as polygenic inheritance. இது என்ன காட்டுது? it gives you explanation to the inheritance of continuous trait. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னெல்லாம் பார்த்தோம், ஹியூமன் ஸ்கின் கலர், ஹைட்டு, அதை வச்சு பார்த்தோம் இல்லையா. தட் இஸ் நாட் கண்ட்ரோல் பை சிங்கிள் ஜீன் பட் கண்ட்ரோல் பை multiple genes. ரைட்டா? ஓகே, ஸோ it gives explanation of inheritance of continuous trait which are compatible with Mendel's law. Right? Okay, the first experiment of polygenic inheritance was demonstrated by Swedish genetist H. Nilsson Ale in 1909 in wheat kernel. So wheat kernel வந்து first time வந்து polygenic inheritance பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை நீங்கள் பார்க்கலாம். in which organism the first time polygenic inheritance was demonstrated. இது அப்போ நான் wheat kernel இல்லையா, wheat kernel பார்த்துருக்கோம், அது கலர் வச்சு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ kernel பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா this controlled by 2 genes each with 2 alleles. புரிஞ்சுக்கோங்க, 2 ஜீன் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஜீன் இருக்குது, 6 ஜீன் இருக்குது, அண்ட் இன்னொரு ஜீன் 6 ஜீன் இருக்குது. ரெண்டுக்கும் 6 தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த 6 இருக்குல்ல, எதுக்கு நம்ம புரியறதுக்காக இது R1 வச்சுக்கலாம், இது R2ன்னு வச்சுக்கலாம்.
and அதே மாதிரி இந்த ஆருக்கு வந்து டாமினன்ட் ஃபார்மும் இருக்குது, ரெசசிவ் ஃபார்மும் இருக்குது. அதே வந்து R2க்கும் டாமினன்ட் ஃபார்மும் இருக்குது, ரெசசிவ் ஃபார்மும் இருக்குது. ஸோ டாமினன்ட் சொல்லும்போது நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா R1 வச்சுக்கலாம், ரைட்டா. ரெசசிவ் சொல்லும்போது ஸ்மால் r போட்டுக்கலாம். அதே மாதிரி R2 ஜீன் இருக்கு இல்லையா, அதோடைய டாமினன்ட் வந்து கேப்ஸ் R2 அண்ட் ரெசசிவ் வந்து ஸ்மால் r2 வச்சுக்கலாம் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்டா. ஓகே, ஸோ ரெண்டு பியூர் லைனை வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. இந்த பியூர் லைன் சொல்லும்போது ரெண்டு ஜீனும் ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா R1 R2 கொடுத்துருக்கு, ரைட்டா. தட் மீன்ஸ் ரெண்டு ஜீனும் ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்குது இல்லையா. ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் ஞாபகம் இருக்கும். ஸோ ரெண்டு ஜீனும் ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் யூ வெரி டார்க் கர்னல் கலர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இது டாமினன்ட் ஃபார்ம் இல்லையா, டாமினன்ட் ஃபார்ம். இந்த டாமினன்ட் ஃபார்மை வந்து ரெசசிவ் கூட வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசசிவ் வாஸ் அப்சல்யூட் ஒயிட், ரைட்டா. அண்ட் ஜீன் என்ன இருந்திருக்கு, எல்லாம் டாமினன்ட். R1 அண்ட் R2 எல்லாமே டாமினண்ட்டாக ரெசசிவாக இருந்திருக்கு. ஸோ ஸ்மால் R1 அண்ட் ஸ்மால் R2 இருந்திருக்கு. ஸோ இது கிராஸ் பண்ணும்போது ஸோ செக்ரிகேஷன் நடக்குது இல்லையா. ஸோ செக்ரிகேஷனால் வந்து ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் ஃபார் போத் ஜீன் இட் அக்வயர்ட் இல்லையா, ஒன் டாமினன்ட் அண்ட் ஒரு ரெசசிவ். ஸோ R1 வந்து ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி R2 வந்து ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் கிடச்சிருக்கு, ரைட்டா. பட் F1 பார்த்தோம்னா இந்த F1 ஜென்ரேஷன் மீடியம் ரெட் வேர் ஆப்டைன் இல்லையா, மீடியம் கலர் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க, புக்கிலே காமிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. பட் F1 ஜென்ரேஷன் வந்து பேரண்ட் அளவுக்கு வந்து டார்க் கிடையாது, ரைட்டா. இட்ஸ் நாட் டார்க் as much as தி பேரண்ட், ரைட். ஸோ F1 வீட் பிளான்ட் ப்ரொடியூசஸ் 4 types ஆஃப் கெமீட்ஸ் இல்லையா, 4 type ஆஃப் கெமீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ரைட்டா. ஸோ அந்த 4 type ஆஃப் கெமீட் வச்சு நம்ம வந்து F2 ஜென்ரேஷன் தேடணும்னா எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாமா. ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் ரெட் கலர் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி நம்பர் ஆஃப் கேப்ஸ் R இன் தி F2 ஜென்ரேஷன். ஸோ கேப்ஸ் R இருக்கு இல்லையா, அது வந்து R1 இருக்கலாம், R2 இருக்கலாம். பட் கேப்ஸ் R எத்தனை அதிகமாக இருக்கும் அது அவ்வளோ இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ காம்பினேஷன் ஆஃப் R இருக்கு இல்லையா, அதாவது dominant combination of dominant allele from the two genes. அதான் நம்ம பார்க்குறோம் எப்படி ஆகுதுன்னு இல்லையா. when it is 4 caps R சொல்லும்போது let's see எத்தனை 4 கேப்ஸாக இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டா. அப்போது ரெண்டு ஜீனுடைய டாமினன்ட் அலீல்ஸும் ஒரே இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்குது. இட்ஸ் கிவ்ஸ் யூ டார்க் ரெட் கலர், அப்போ வந்து டார்க் ரெட் கலர் கிடைக்கிது, ரொம்ப டார்க் ரெட் கலர் கிடைக்கிது. எப்போ when all dominant allele இருந்ததுன்னா, ரைட்டா. அதே வந்து 3 இருக்கும்போது, ரைட்டா, 3 இருக்கும்போது என்னன்னா ஒன் ஆஃப் த ஜீன்ல இருந்து 2 டாமினன்ட் allele இருக்கும் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஜீன். எய்தர் வந்து R1 இருந்து இருக்கலாம் இல்லை R2 இருந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தோன்னா 2 dominant genes is from R1. இங்கே பார்த்தோன்னா 2 dominant gene is from R2. இங்கே both are from R1, இங்கே both are from R2. ஸோ இன் டுகெதர் பார்த்தோன்னா there are 3 caps R. எத்தனை இருக்குது இங்கே, அந்த மாதிரி காம்பினேஷன் எத்தனை இருக்குது, 1 2 3 and 4 இருக்கு, ரைட்டா. ஸோ 4 இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலர் மாறுது இல்லையா. ஸோ we can say that two numbers of dominant allele from one gene plus one dominant allele from the other gene.
இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா it gives you medium red, medium dark red kernel color. இப்போ 2 காம்பினேஷன் இருந்துச்சுன்னா 2R இருந்துச்சுன்னா ஸோ கலர் இன்னும் குறையும், it will be medium red, and only 1R இருந்துச்சுன்னா that will be light red kernel color, and R இல்லைன்னா it will be white color இல்லையா. So if there is no dominant allele from both of the gene இல்லைன்னா it gives you white color. It does. So what we understand that the more the capsar intensity is very high. So as R உடைய capsar value இறங்க இன்டென்சிட்டியும் வந்து குறைஞ்சிடுது. And nil. Right? So நீலா இருக்கும்போது it's white. And எவ்வளோ R அதிகமாக இருக்கோ that much intense red color is formed, dark red. Yeah, right. I hope you understand. Let's see next. So king adha kaamichirukanga that color intensity irukku illaya, see total dominant and total recessive minimum one da irukku seriya, and maximum வந்து combination la irukku. So it gives you a bell curve illaya, bell shape curve வந்து இது வந்து கொடுக்குது. Right? So this example is same as human height color or human skin color. Human skin color பார்க்கும்போது we see variation in skin color இல்லையா, just not dark skin and light skin இருக்காது, நடுவில் நிறைய different types of skin shades இருக்கும். Okay, so later period என்ன ஆச்சுன்னா, okay, finally என்ன சொன்னார்னா that Nielsen said that though they were not linked, that genes restores independent, assorts independently. அது மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து ரெட் அண்ட் ஒயிட்டாக க்ராஸ் பண்ணாங்க, தென் ஒரு இன்டர்மீடியட் ரெட் கலர் வந்துச்சு, அண்ட் வென் F2 ஜெனரேஷன் பார்க்கும்போது we saw different shades of red color and of course a white color. That means blending நடக்கல, they were independently assorted. Later periodல என்னன்னா a third gene was also identified in the kernel. சரியா, அப்போ வந்து ரெட்டோட கலரே வந்து இன்னும் இன்டென்ஸாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது there were 63 different types of red. ரைட்டா, 63 different types of red and one white. ஸோ டார்க் ரெட் ஒன்று இருந்தது and absolute white ஒன்று இருந்தது. பட் இன்டர்மீடியட் இல்லையா, moderate red there were 6 moderate red were there, 15 red were there, and 20 intermediate red were there, and 15 light red were there, and 6 very light red were there. That's only because of the இன்னொரு ஜீன் ஆகிட்டு இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது we just saw about red வச்சு மட்டும் பார்த்தோம், இங்கே பார்க்கும்போது there are 3 genes இல்லையா, A, B and C. அதனால காம்பினேஷன் மாறதுனால சரியா intensity of color also changes. ஸோ நில்சனுடைய ரிசல்ட்டை வச்சு நமக்கு என்ன புரிய வருது? ஓகே, ஸோ என்ன புரிய வருதுன்னா பிளெண்டிங் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கலை. பிகாஸ் F1 ஜென்ரேஷனில் இருக்க கேரக்டர் F2வில் பார்க்கும்போது பேரண்டல் F1 கேரக்டர் வந்துச்சு, அதே மாதிரி கிராண்ட் பேரண்டல் கேரக்டரும் வந்துச்சு இல்லையா. ஸோ ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேட்ஸ் ஆஃப் கலர் கேம் அவுட். Okay, then F2 generation plants have kernel with wide range of color variation irundhirukku illaya. This is due to the fact that the genes are segregate and recombination takes place nadandirukku adanal. So another evidence enna for the absence of the blending inheritance is that the parental phenotype dark red and white appeared again illaya. F1 grandparental on the F1 oda parental la enna phenotype irundhuchu and the phenotype on the F2 liyum vandirukku. That also shows that there is an absence of blending nadakala. Okay, so இது வச்சு என்ன புரியுதுன்னா there is no blending of genes, only the phenotype தான் blend ஆயிருக்கு, gene வந்து blend ஆகலை இல்லையா. because you see F2ல வந்து varieties of shade கிடைச்சிருக்கு, including F1 parental phenotype இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து கிடைச்சிருக்கு. Right, the cumulative effect of the several pairs of gene interaction gives rise to many shades of kernel color. Right, so he hypothesized that 2 loci must contribute additively to the kernel color of wheat. The contribution of each red alleles to the kernel of wheat is additive. இல்லையா, எவ்வளோ ஆட் ஆகுதோ, எவ்வளோ R ஆட் ஆகுதோ அவ்வளோ கலர் இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. That was polygenic inheritance in wheat. Okay, I hope with this, okay, I hope that you understand the concept. So with this I am finishing this video lesson. Next video lessonல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Till then, have a good time. Bye. See you in next video lesson. Have a great time.